இந்த வீடியோவில் லைன்ஸோட ரிமைனிங் பார்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைன் PQ ஓகே ட்ரூ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 கொடுத்துருக்காங்க. 1 எண்டு ஓகே 15 mm அபவ் HP அண்ட் வந்து 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் என்னது VP ஓகே. டாப் வியூவோட லென்த் கொடுத்துருக்காங்க. டாப் வியூ லென்த் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் வியூ லென்த் வந்து இது 15 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 40 நிமிஷம் ஆமாம் ஃப்ரண்ட் வியூ லென்த் வந்து 14 கொடுத்துருக்காங்க ஓகே. ஃப்ரண்ட் வியூ டிட்டர்மைன் த ட்ரூ இன்க்ளினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு 3 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த போஸ்ட் பண்ண வீடியோஸு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா ப்ளேலிஸ்ட்டில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் தான் இருக்கும் ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிப்பேன், அது XY ஓகே. ஃபஸ்ட்டு எனக்கு அபவ் HP இந்த லைன் வரைகிறது ஈஸி ஓகே. இது VPயோட இடத்துல HPயை ட்ரா பண்ணுவேன், HPயோட இடத்துல VPயை ட்ரா பண்ணுவேன். இது எவ்வளவு 15 mm 1.5 எடுப்பேன் மேலே, இது 15. அடுத்து என்ன பண்ணுவேன் 20 ஓகே. இதில் வச்சுட்டு 20 எடுப்பேன் ஓகே. இங்கேருந்து நான் ட்ரா பண்ணிப்பேன், இங்கேருந்து நான் ட்ரா பண்ணிப்பேன். நம்ம எப்போவுமே ஏ வச்சு படிச்சுக்கிறது ஈஸி. இதில் PQ கொடுத்துருந்தாலும் நம்ம ஏ வச்சு எழுதிட்டு அதுக்கடுத்து நம்ம சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ண மாற்றி எழுதிக்கலாம் PQக்கு தகுந்தாப்பில் ஓகே. எனக்கு A' போடுறது இங்கே ஏன்னு போடுறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும் ஓகே. அடுத்து 20 ஓகே. அடுத்து எனக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா டாப் வியூ லென்த்து தெரியும். டாப் வியூ லென்த் அப்படிங்கும்போது இந்த மெஷர்மெண்ட் இங்கிட்டிருந்து இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ஓகே. இந்த பாயிண்ட் தான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் வியூ லென்த்து B1 ஓகே. இந்த பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்க்க ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன். அது எங்கே போய் வெட்டுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கடுத்து நான் அந்த ட்ரூ லென்த்தை அடித்ததுக்கப்புறம் அது எங்கே வெட்டுதுன்னு என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே. இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே ஆர்க் அடிச்சிங்கன்னா 60, அதில் ஒரு ஆர்க் அடிக்கும் 6 cm ஓகே. இப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன கிடச்சிச்சு பாயிண்ட் கிடச்சிச்சா. இது எவ்வளவு ட்ரூ லென்த்து 60 வச்சு என்ன பண்ணியிருப்பேன் ஆர்க் அடிச்சிருப்பேன். கீழே இதோட லென்த் எவ்வளவு டாப் வியூ லென்த்து 50 ஓகே. 50 எடுத்து ஒரு லைனை மேலே கொண்டு போய் இங்கேருந்து 60 வச்சு ஒரு என்ன பண்ணிட்டாங்க ஆர்க் அடிச்சிட்டேன் ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்து மேலே வச்சு ஃப்ரண்ட் வியூவோட லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, இங்கிட்டிருந்து இங்கே 40. ஃப்ரண்ட் வியூ லென்த் எவ்வளோ கொடுத்தாங்க 40 கொடுத்தாங்களா. அப்போ 4 cm இந்த இடத்துல வச்சுட்டு மேலே இருந்து என்ன பண்ணிக்கிறேன் ஒரு லைனை இழுத்து விட்டு அது எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதையும் என்ன பண்ணுவேன் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதே 60 வச்சு என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆர்க் அடிப்பேன். அதே 60 வச்சு என்ன பண்ணுவேன் ஆர்க் அடிப்பேன். அந்த லைனோட பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா B2' ஓகே. இது வந்து என்னது ஃப்ரண்ட் வியூவோட லென்த்து எவ்வளவு 40. கீழே வந்து டாப் வியூவோட லென்த் இது ஃப்ரண்ட் வியூவோட லென்த்து. என்னோடய லேஅவுட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் பண்ணி தான் இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகே. அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்து வாங்க. இதை ஜாயின் பண்ணியாச்சு. இதை ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு எப்போவுமே இந்த லோக்கஸ் இந்த 4 லோக்கஸ் பாயிண்ட் கிடச்சிட்டுனா நான் சம்மை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஓகே. லோக்கஸ் ஓகே. இது B2. அதுக்கடுத்து என்னடா ஆஸ் யூஸ்வல் ப்ரொசீஜர் தான். இதை மெஷர் பண்ணுவேன். அதை என்ன பண்ணுவேன் அப்படிங்க வச்சு ஆர்க் அடிப்பேன். ஆர்க் அடித்து அதை வெட்டுற இடத்துல இது வந்து என்னது B2 ஓகே. இது என்னது B ஓகே. இங்கேருந்து இங்கே என்ன பண்ணுவேன் இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிப்பேன் ஓகே. எப்போவுமே ஒரு கான்செப்ட் B which is lies in the same line ஓகே. இங்கிட்டிருந்து மேலே ஒரு லைன் அடித்து அதை B' மார்க் பண்ணுவேன். இதுலேருந்து இதை ஜாயின் பண்ணுவேன் ஓகே. இங்கேருந்து இதை மெஷர் பண்ணாலும் அதே லைனுக்கு தான் வரப்போகுது. இங்கேருந்து இதை மெஷர் பண்ணி ஆர்க் அடித்தாலும் அதே தான் வரப்போகுது ஓகே. ஆர்க் அடித்தாலும் அதே லைன் தான் வரப்போகுது ஓகே. இது B1' ஓகே. இதுக்கு அடுத்து பை எவ்வளவு, பீட்டா எவ்வளவு, இது டீட்டா, இது ஆல்ஃபா ஓகே. இதோட மெஷர்மெண்ட்ஸு வித் ஆங்கிள் இன்க்ளினேஷன்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது லோக்கஸ் ஆஃப் என்னது B, இது லோக்கஸ் ஆஃப் என்னது A, இது என்னது லோக்கஸ் ஆஃப் என்னது A', இது லோக்கஸ் ஆஃப் என்னது B' ஓகே. நமக்கு எல்லா பாயிண்ட்டும் கிடைக்கும் ஓகே. அடுத்த சம் போகலாமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க லைன் AB ஹேஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்டு வந்து 15 mm above HP and வந்து 20 mm in front of the VP ஓகே. 15 mm above HP and 20 mm in front of என்னது VP. இன்னொரு எண்டு எங்கே இருக்குன்ட்டாங்க 60 mmட்டாங்க. இன்னொரு எண்டு எங்கே இருக்குது 60 mm. இது ஒரு லைன், இது ஏவோட பாயிண்ட் வச்சுக்கிட்டு அடுத்து பியோட இது எடுக்க போகிறேன் 60 mm. இது பியோட இது ஓகே. 60 mm
above HP. ஓகே, the line is inclined at 30 degree. HP ஓட ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ப்ரொஜெக்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 55 கொடுத்துருக்காங்களா? ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம சமமாக சால்வ் பண்ணணும். ஒரு நிமிஷம். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த சமமாக சால்வ் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிப்பேன். ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் அண்ட் ஒயில் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பேசிக்கான மெஷர்மெண்ட்ஸ் போடுறது ரொம்ப ஈஸி. 15-20. ஓகே, இது ஹெச்பி தானே, அப்போ விபி ரீஜன், இது ரீஜன். 1.5 மேலே எடுத்துப்பேன். இதில் மெஷர் பண்ணி இதை A' மென்ஷன் பண்ணுவேன். இது 15. அடுத்து என்னது 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் என்னது விபி. இப்போ இங்கே வச்சுட்டு 22. ஓகே,